இன்றைய முக்கிய செய்திகள். ஹேக் செய்யப்பட்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கம் மீட்கப்பட்டது. புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பிரபல தமிழக திருடன் கைது. போலீசார் அவனிடம் இருந்து தங்கச் சங்கிலி மற்றும் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் பறிமுதல். அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ஜனவரி 22ஆம் தேதி புதுச்சேரியில் அரசு பொது விடுமுறை அறிவித்தார் முதல்வர் ரங்கசாமி. புதுச்சேரி கடற்கரையில் தவறவிடப்பட்ட டெல்லி சட்டக்கல்லூரி மாணவியின் வைர மோதிரம். காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் 5 மணி நேரம் தேடி கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைப்பு. தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் சமூக வலைதளங்களில் தீவிரமாக இயங்கி வருவார். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி இரவு அவரது எக்ஸ் தள பக்கம் மர்ம நபர்களால் ஹேக் செய்யப்பட்டு முடக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அவரது எக்ஸ் பக்கம் மீட்கப்பட்டது. இது தொடர்பாக ஆளுநர் தமிழிசை வெளியிட்டுள்ள தகவலில், எனது எக்ஸ் தள கணக்கை மீட்டெடுத்த தெலுங்கானா காவல்துறை, சைபர் கிரைம் பிரிவு, தெலுங்கானா போலீசார், இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் ஆகியோருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 நாட்களாக எனது எக்ஸ் தள கணக்கை அணுக இயலவில்லை. தற்போது முழுமையாக மீட்கப்பட்டு பாதுகாப்பாக உள்ளது. இனி முன்னோக்கி நகர்கிறேன். இத்தளத்தில் எனது நல்ல பணிகளை பகிர்வதை தொடர விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி கல்மண்டபம் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் வயது 53 என்பவரிடம் கழுத்தில் இருந்த 4 பவுண்ட் தங்க சங்கிலியை கடந்த 31ஆம் தேதி மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இது குறித்து நெட்டப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன், உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது செயின் பறிப்பில் ஈடுபட்டது வடலூரை சேர்ந்த பிரபல திருடன் கௌதம் என்பதும், அவர் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 13 வழிப்பறி வழக்குகள் உள்ளது என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து குற்றப்பிரிவு போலீசார் வடலூர் சென்று வீட்டில் பதுங்கியிருந்த கௌதமை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். மேலும் அவரிடம் இருந்து 4 சவரன் தங்க சங்கிலி மற்றும் 1.85 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கூட்டாளியான சண்முகத்தை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த அக்யூஸ்ட் பற்றி பார்த்தா இவர் கௌதம், பேர் கௌதம். இவர் நைவேலிக்கு சேர்ந்தவர். இவர் மேலே ஆல்மோஸ்ட் 13 செயின் ஸ்நாச்சிங் கேசஸ் இருக்குது. தமிழ்நாடுలో இவர் மேலே 4 குண்டாஸ் ஆக்ட் கேசஸ் இருக்குது. ஸோ இவர் ஒரு நொட்டோரியஸ் எம்ஓ கிரிமினல். ஸோ இவரோட திங் என்னென்னா, எர்லி மார்னிங் டைம்னா ஜனசஞ்சாரம் அப்படின்னு சொன்னோம்னா மூமெண்ட் அதிகமாக இல்லாத, க்ரௌட் மூமெண்ட் அதிகமாக இல்லாத இடங்களில், ப்ளஸ் மூமெண்ட் அதிகமாக இல்லாத டைம் அது பார்த்துட்டு யார் வீக்காக இருப்பாங்களோ, ஏஜ் பர்சன்ஸ் இருப்பாங்களோ அவரோட டார்கெட் பண்ணிவிட்டு கழுத்தில் இருந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறது தான் இவரோட நெட்டப்பாக்கம். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதை மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் கொண்டாட முடிவு செய்துள்ளது. அயோத்தி கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு பல மாநிலங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியிலும் ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். டெல்லி நொய்டாவை சேர்ந்தவர் அனில் கண்ணா. இவரது மகள் ஆஸ்தா கண்ணா வயது 19 சட்டக்கல்லூரியில் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் டெல்லியில் இருந்து புதுச்சேரிக்கு நேற்று முன்தினம் சுற்றுலா வந்து தவளக்குப்பம் பகுதியில் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு 8 மணி அளவில் தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் தந்தை மகள் இருவரும் அமர்ந்திருந்து கடற்கரையின் அழகை ரசித்துள்ளனர். அப்போது ஆஸ்தா கண்ணா அணிந்திருந்த ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான வைர மோதிரம் கையில் இருந்து தவறி கடல் பகுதியில் கொட்டப்பட்டிருந்த கற்களுக்கு நடுவே விழுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி தனது தந்தையுடன் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்து மோதிரத்தை கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொண்டனர். இதனையடுத்து பெரிய கடை போலீசார், தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் இன்று காலை தந்தை மகள் கடற்கரையில் அமர்ந்திருந்த இடத்தில் 5 மணி நேரமாக தேடிய போது வைர மோதிரம் கற்களுக்கு நடுவே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மோதிரத்தை போலீசார் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். மேலும் கடற்கரையில் தொலைந்த விலை உயர்ந்த மோதிரத்தை காவலர்கள் மீட்டுக் கொடுத்த நிகழ்வு அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது. புதுச்சேரி மாவட்ட நீதிபதியாக தாமோதரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவருக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தாமோதரனுக்கு நியமன ஆணையை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை செயலர் கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி திலாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கிஷோர், வயது 25. இவர் மீது தன்வந்திரி காவல் நிலையத்தில் செயின் பறிப்பு அடிதடி வழக்கு உள்ளது. இவருக்கும் ரெட்டியார்பாளையம் புதுநகரை சேர்ந்த அமீர்கான், ஷாருக்கான் ஆகிய சகோதரர்களுக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இதனிடையே கிஷோரின் நண்பரின் குடும்பத்தினரை பற்றி சகோதரர்கள் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று இரவு 8 மணி அளவில் புதுநகரில் உள்ள சகோதரர்களின் வீட்டிற்கு சென்ற கிஷோர் தனது நண்பரின் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசியது குறித்து தட்டி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த சகோதரர்கள் வீட்டில் மறைத்து வைத்திருந்த கத்தி மற்றும் அரிவாளால் கிஷோரை சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர். ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த கிஷோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியோடிய சகோதரர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சகோதரர்கள் 2 பேர் மீதும் கொலை முயற்சி மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உள்ள அரசியல் தலைவர்களின் எக்ஸ் சமூக வலைதள பக்கங்களை மர்ம ஆசாமிகள் முடக்கி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த வாரம் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநரின் தமிழிசை சவுந்தரராஜனின் எக்ஸ் சமூக வலைதள பக்கம் மர்ம ஆசாமிகளால் முடக்கப்பட்டது. பின்னர் 3 தினங்களுக்கு பிறகு அவரது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை சைபர் கிரைம் போலீசார் மீட்டனர். இந்நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை மர்ம ஆசாமிகள் முடக்கி உள்ளனர். பாஜகவை சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தனது கருத்துக்களையும் அரசியல் நிகழ்வுகளையும் அவ்வப்போது பகிர்ந்து வந்தார். தற்போது அவரது சமூக வலைதள பக்கம் முடக்கப்பட்டதை அறிந்த அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை மீட்கும் முயற்சிகள் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரும் உள்துறை அமைச்சர் அலுவலகமும் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுவையை அடுத்துள்ள ஆரோவில்லில் ரெட் எர்த் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி உள்ளது. இந்த பயிற்சி பள்ளி புதுவை அரசின் சுற்றுலாத்துறையுடன் இணைந்து முதல் முறையாக தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியை நடத்துகிறது. இந்த குதிரையேற்ற போட்டிகள் இன்று தொடங்கியது. வருகின்ற 26ஆம் தேதி வரை இப்போட்டிகள் நடக்கிறது. நாள்தோறும் காலை 7 மணி முதல் காலை 11 மணி வரை போட்டிகள் நடக்கிறது. போட்டியில் சென்னை, பெங்களூரு, கோவை, ஊட்டி, ஜெய்ப்பூர், மும்பை, ஹைதராபாத், டெல்லி, கொல்கத்தா, புதுவை மற்றும் ஆரோவில்லை சேர்ந்த தலைச்சிறந்த 40 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். ரஷ்யா, துருக்கி, செல்வேனியா மற்றும் இந்தியாவை சேர்ந்த 7 பேர் நடுவர்களாக செயல்படுகின்றனர். டிரெஸ்ஸேஜ் எனப்படும் ஒரே பிரிவில் மட்டும் போட்டிகள் நடத்தப்படுகிறது. தேசிய சாம்பியன் பட்டம் வெல்பவர்களுக்கு ஜூன் 16ஆம் தேதி பரிசளிப்பு விழா நடக்க இருக்கிறது. புதுச்சேரி குற்றப்புலனாய்வு சீனியர் எஸ்பி பிரஜேந்திரகுமார் போக்குவரத்து, சைபர் செல், சிசிடிஎன்எஸ் பிரிவுகளின் சீனியர் எஸ்பி பொறுப்புகளை கவனித்து வந்தார். டிஐஜி பொறுப்பையும் கூடுதலாக கவனித்து வந்தார். இந்நிலையில் சீனியர் எஸ்பி பிரஜேந்திரகுமாரின் பொறுப்புகள் விடுவிக்கப்பட்டு அவர் புதுச்சேரி டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரிடம் இருந்த பொறுப்புகள் 3 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பகிர்ந்தளித்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி நாரா சைதன்யாவுக்கு பொறுப்புடன் போக்குவரத்து சீனியர் எஸ்பி கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கிழக்கு சீனியர் எஸ்பி சுவாதி சிங் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு ஐஆர்பி கமாண்டன்டாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு குற்றப்புலனாய்வு கூடுதல் பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021இல் ஐபிஎஸ் அதிகாரியான லக்ஷ்மி சௌஜன்யா கிழக்கு எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் பொங்கல் விழா நேற்று நடைபெற்றது. சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறைவாசிகளுக்கான பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர். மேலும் சிறை வளாகத்தில் சிறைவாசிகள் உருவாக்கிய இயற்கை விவசாய பண்ணைகள், புதிதாக மேற்கொள்ளப்பட்டுள்ள சிறை உட்கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்டனர். சிறப்பாக பணியாற்றிய ரவுடி மர்டர் மணிகண்டன் உட்பட பலருக்கு சிறந்த விவசாயி விருதை எம்எல்ஏக்கள் வழங்கினர். தொடர்ந்து நடந்த பல்வேறு போட்டிகளில் சிறைவாசிகள் பங்கேற்று மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவும் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதில் குரூப் பி அரசிதழ் பதிவு பெறாத பதவியான 67 விரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்துள்ள பள்ளி கல்வித்துறை விண்ணப்பம் வரவேற்றுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி மாலை வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விரிவுரையாளர் பணிக்கு 90% மதிப்பெண் கல்வி தகுதி அடிப்படையிலும் 10% மதிப்பெண் வேலைவாய்ப்பு அலுவலகம் சீனியாரிட்டி அடிப்படையில் என மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு செய்யப்படுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், திமுகவின் பிடிமான துரோகிகளின் கூட்டத்திற்கு சம்மட்டி ஆடி அடிக்கின்றது போல் உச்சநீதிமன்றம் ஓபிஎஸ் வகைராக்களுக்கு எதிராக ஒரு உன்னதமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. எத்தனை முறை அப்பீல் சென்றாலும் வெற்றி எங்களது பக்கமே வந்துள்ளது என்றார். இந்த கழகத்தினுடைய கொடியை பயன்படுத்துவது, இயக்கத்தின் பெயரை பயன்படுத்துவது, போஸ்டரை பயன்படுத்துவது என்பதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். மீறியும் அவர்களுடைய தரப்பில் இது போன்ற செயல்களை செய்தார்களானால் புதுச்சேரி தேர்தல் துறையும் புதுச்சேரி காவல்துறையும் இதில் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் கோவிந்தபேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவிலின் 2ஆம் ஆண்டு மகா சம்ரோக்ஷண தினத்தையொட்டி உற்சவருக்கு புண்ணியாக வாசனம், அக்னி பிரயணம், மகா சாந்தி ஹோமம் நடைபெற்று சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து பூர்ணகிதி நடைபெற்று தாயார் சமேத பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு கோவில் மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். ஹேக் செய்யப்பட்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கம் மீட்கப்பட்டது. புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பிரபல தமிழக திருடன் கைது. போலீசார் அவனிடம் இருந்து தங்கச் சங்கிலி மற்றும் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் பறிமுதல். அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ஜனவரி 22ஆம் தேதி புதுச்சேரியில் அரசு பொது விடுமுறை அறிவித்தார் முதல்வர் ரங்கசாமி. புதுச்சேரி கடற்கரையில் தவறவிடப்பட்ட டெல்லி சட்டக்கல்லூரி மாணவியின் வைர மோதிரம். காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் 5 மணி நேரம் தேடி கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைப்பு. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.